channel. இது வந்து இன்னொரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. ஸோ இதில் வந்து Seagate FireCuda கேமிங் SSD அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு SanDisk SSD அது வந்து அதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் இந்த எஸ்எஸ்டியை. அவ்வளோதான். ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் மேனுவல், மல்டி லாங்குவேஜஸில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த யூஆர்எல்லில் அந்த டூல் கிட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க கஸ்டமைசபிள் எல்இடி, NVMe, SSD பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இதோட ஸ்பீட் வந்து இங்கே வந்து 2000 Mbps ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இது கம்பேட்டபிள் வித் 20 Gbps போர்ட்டு. அது வந்து USB 3.2 Gen 2x2. ஸோ என்கிட்ட வந்து 2x2 ஜென் இருக்கிற எந்த இதுவும் இல்லை, எந்த டிவைஸும். ஸோ என்கிட்ட இருக்கிற லேப்டாப் வச்சு தான் வந்து இது செக் பண்ணேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அரௌண்ட் 1000 Mbps 980, 70 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் வந்துச்சு. நான் அந்த ஸ்பீடு செக் பண்ணதையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த SSD. ஸோ இது வந்து கேபிள். எனக்கு இந்த இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இதில் வெறும் டைப் சி மட்டும்தான் இருக்குது. இதில் ஒரு அடாப்டர் கனெக்டர் அந்த SanDiskல கொடுத்துருந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், நார்மல் USB கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒன்று தான் இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கு. ஸோ இதுதான் இந்த SSD. இந்த இது வந்து ரொம்ப ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி, ஒரு ரப்பரிஷ் ஃபீல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து மெட்டல் பாடி. ஸோ ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி அந்த SanDisk SSDயை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹெவியாக இருக்குது. அது வந்து அரௌண்ட் 40 கிராம்ஸ் தான், இது வந்து அரௌண்ட் 100 கிராம்ஸு. ஸோ போர்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைப் சி போர்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஒரு எல்இடி. ஸோ இந்த எல்இடி எதுக்குன்னா ஜஸ்ட் அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்டேட்டஸ் இது பண்ணுறது. இது வந்து ஒன்லி ஒயிட் கலரில் தான் க்ளோ ஆகும். இங்கே ஒரு ஹியூஜ் எல்இடி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம RGB எல்இடி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரி பேட்டர்னில் அது க்ளோ ஆகணும், ப்ரீத் ஆகணுமா, இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கணுமா, இல்லை வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் அந்த டூல் கிட்ட சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தால அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆப்ஷன் எல்இடி பேஸ்ட் ஆப்ஷன் செட் பண்ணுறது வந்து ஒன்லி விண்டோஸ் சாஃப்ட்வேரில் தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேக் ஓஎஸில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்து மேக் ஓஎஸில் தான் அதை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்இடி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் விண்டோஸில் வந்து திரும்ப அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து எந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணாலும் அதே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வந்து ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ